பொத்தம் பொதுவாக 2ஆம் கட்டத்தில் இருந்துச்சு அப்படின்னா அது தப்பு, 4ஆம் கட்டத்தில் இருந்தால் தப்பு, 7 8ல் இருந்தால் தப்பு, 12ல் இருந்தால் தப்பு அப்படின்னு பொதுவாக எல்லா ஜாதகத்துக்கும் நீங்கள் ஜாதகத்தை எடுத்து இப்படி கண்ணில் பார்த்ததும் உங்களுக்கு 2ல் செவ்வாய் இருக்குது அப்படின்னா உடனே செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லிடுறீங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னா சிரமத்தை கொடுக்குற அளவுக்கு இல்லை செவ்வாய், 7லேயே இருந்தாலும் பரிகார செவ்வாய் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீங்கள் ஒரு பரிகாரம் செஞ்சீங்க அப்படின்னா அந்த செவ்வாய் உங்களுக்கு வழி விட்டுருமா? நல்லா யோசிச்சுக்கோங்க. ஒரு விஷயம் சரியாக இல்லை, அது மோசமாக இருக்குது, அதுக்கு நீங்கள் போய் ஒரு கோயில், அதாவது நீங்கள் பிறந்த நேரத்தில் இருந்த ஒரு கிரகநிலை, நீங்கள் இன்றைக்கி எப்போவாது அந்த குழந்தை பிறந்து 20 வருஷம் 25 வருஷமோ கழித்து நீங்கள் கல்யாணத்துக்காக போய் ஒரு பரிகாரம் கோயிலில் செய்கிறீங்க அப்படின்னா அந்த பரிகாரத்தை வாங்கிட்டு கடவுள் அந்த கிரகத்தை இப்படி திருப்பி விட்டுருவாரா உங்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி?